ஹலோ எவ்ரிவன். ஒரு கூற்று உண்டு. காலையில் எழுந்தவுடன் மலச்சிக்கலும், இரவு உறங்கும் பொழுது மனச்சிக்கலும் இல்லாத மனிதர்கள் தான் ஆரோக்கியமான மனிதர்கள்னு சொல்லுவாங்க. உண்மைதான். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ அதனால் இந்த மலச்சிக்கல்ன்றது பெரும்பாலான மக்கள் சந்திக்கக்கூடியது. இது என்னன்னா, பெரும்பாலும் கோடை காலங்களில் வறட்சி, உடல்ல உள்ள நீர் சத்துக்கள் குறைந்து நீர் வறட்சி ஏற்பட்டு பெருங்குடல், சிறுகுடல், செரிமான மண்டலத்தில போதுமான அளவு நீர் சத்து இல்லாதனால நமக்கு கண் எரிச்சல் வரும், சிறுநீர் பாதையில எரிச்சல் வரும், ஆசன வாயில எரிச்சல், வெடிப்பு, புண்கள்லாம் ஏற்படும். ஸோ இது நாளடைவில இரத்த வெடிப்பாவும், இரத்தம் மூலம் இந்த மாரி பல்வேறு பிரச்சனைகள கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். இத போக்குறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, தவிர்க்க வேண்டிய உணவுகள் அதிகப்படியான கொழுப்பு, மசாலா, செரிமானமாகாத உணவுகள், ஜங்க் ஃபுட்ஸ் இது எல்லாமே தவிர்க்கணும். ஸோ இந்த மாரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குங்க. மற்றவர்களும் இதே மாரி தவிர்த்து வந்தா நல்லது. இரவு உணவு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமே அதாவது வெகு முன்னாடியே சாப்பிட்றணும். பிஃபோர் 7 ஆர் 8:00 சாப்பிட்றணும். அந்த இடைவேளை பார்த்தீங்கன்னா, 1 டூ 2 மணி நேரம் கேப் இருக்கும் நம்ம உறங்க போறதுக்கு. நீண்ட நேரம் ஒரே இடத்துல உட்காந்து செய்வதும், நீண்ட நேரம் பயணம் இந்த மாரி ப்ராப்ளம், இந்த மாரி பிரச்சனைகள சந்திக்கும் பொழுது முடிஞ்ச வரைக்கும் இத அவாய்ட் பண்ணணும். ஸோ உடல் சூடு ஏறாம பார்த்துக்கணும். இரவுல கூட ஒரு நேரம் குளிக்கலாம். காலை, இரவு 2 நேரம் குளிக்கிறது நல்லது. ஸோ இந்த மாரி நெறைய இத நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தா, இந்த பிரச்சனையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு தீர்வு கிடைக்கும். இதில 2 மூலிகைகள் சிறப்பான பங்காற்றுகின்றன. நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது துத்திக்கீரை, துத்தி இலை. சரிங்களா? அந்த துத்தி இலை ரொம்ப ஒரு ஃபர்ஸ்ட் கிளாஸ். சரிங்களா? அது மாற்று கருத்தே இல்ல. ஆனா, எர்ஜின்வெசான் என்ற ஒரு வேதிப்பொருள் கொண்ட இன்னொரு மூலிகை இருக்கு. முசுட்டை கீரைன்னு சொல்லக்கூடியது பெரும்பாலும் அந்த வேலி ஓரங்கள்லலாம் படர்ந்திருக்கும். அந்த முசுட்டை கீரையோட இலைய நீங்க பொடி செய்து, நீங்க என்ன பண்ணலாம், ஒரு 1 கிராம், 2 கிராம் நீங்க கசாயம் வச்சு குடிக்கலாம். ஸோ அத நல்லெண்ணெயில காய்ச்சி, ஒரு குறிப்பிட்ட அளவு எடுத்து, பாதி சுண்ட காய்ச்சி, எங்க உங்களுக்கு ஆசன வாயில புண்கள், எரிச்சல் இருக்கோ, அந்த இடத்துல நீங்க வச்சுட்டு வந்தாலும், நல்லா திறம்பட செயல்படும் இந்த மூலிகை. கொஞ்சம் கொஞ்சமா அந்த புண்ணும் ஆறும். முசுட்டை கீரையில துத்தி கீரையில எவ்வளோ சிறப்பம்சம் இருக்கோ, முசுட்டை கீரையிலும் இருக்கு. ஸோ நீங்க இத செஞ்சுட்டு வாங்க. மலச்சிக்கல், இந்த மூல நோயிலேருந்து உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும். முடிஞ்ச வரைக்கும் நீர்ச்சத்துள்ள, நார்ச்சத்துள்ள உணவுகள அதிக அளவுல சேர்த்துக்கங்க. ஸோ இந்த நம்ம உடம்புல உள்ள வேர்வை வெளியேறல டீஹைட்ரேஷன். அந்த டீஹைட்ரேஷன் ஆகும்பொழுது அப்பப்போ எப்போ உங்களுக்கு நீர்ச்சத்து குறையுதோ, நீர்ச்சத்து குடிச்சிட்டு வாங்க. ஸோ எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளையும் சாப்பிட்டு வாங்க. ஸோ உங்க பெருங்குடல், இந்த மலக்குடல், சிறுகுடல் எல்லா செரிமான மண்டலத்தையும் அந்த தூண்டிவிடக்கூடிய சக்தி இந்த முசுட்டை கீரைக்கு இருக்கு. துத்தி இலை கீரையும் நீங்க உணவுல எப்படி வேணாலும் சேர்த்துக்கலாம். துத்தி இலையோட நீங்க கசாயம் வச்சு குடிச்சாலும் சரி, நீங்க சாப்பாட்டுல சேர்த்துக்கிட்டாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய மலச்சிக்கல், பௌத்திரம், மூல நோய்களுக்கு ஒரு சிறந்த மருந்தாகும். நன்றி, நன்றி எவ்ரிஒன்.